வீட்ல. அப்பா இறந்ததுல இருந்து அவன் தனியா வீட்ல இருக்க மாட்டான்ல. பொண்டாட்டி கூட்டிட்டு வர அப்பயே கிளம்பி போயிருப்பான். ஃபோன் பண்ணி பாப்போமாடே. காரியத்தை கெடுத்துருவா போல நீ. கிளம்பி வந்து கொஞ்ச நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள ஃபோன் பண்ணா அவன் என்ன நினைப்பான்? போறவனும் கூட போகாம உட்காந்துருவான் வீட்டுல. எப்படியும் நம்ம அம்மா வந்துருவா, அங்க இருக்க மாட்டான்னு. சரி சரி, நீ சொல்றதும் கரெக்டு தான். எப்படா வீட்டுக்கு போகணும் இருக்கு. இங்க இருக்கே பிடிக்கலடி எனக்கு. நீ மட்டும் இருந்தா ஒன்றும் தெரியாது. உன் மாமியார் இங்கே அங்கேயும் வரும்போதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு, வெக்கமா இருக்குதுக்கு. இப்படி வெக்கப்படுறவ அப்புறம் என்னத்துக்கு நீ கோவப்படணும்? கோவப்பட்டு வசனம் பேசிட்டு கிளம்பி வந்துட்டா. இப்போ இங்கே வந்துட்டு இருக்க பிடிக்கல, வெக்கமா இருக்கு, அது இதுன்னா நான் என்ன பண்ணுவேன்? பேசாம பாங்கி தண்ணி எடுத்துட்டு கடந்துருக்க வேண்டியதானே. கோவம் வந்தா என்ன பேசும் ஏது பேசும் தெரியாம எல்லாத்தையும் ஏதாச்சும் பேசி விட்டுற வேண்டியது. பேசி முடிச்சுட்டு அப்புறம் யோசிக்க வேண்டியது. கடந்து என்னத்துக்கு இப்படி கிடக்கணும்? அங்கேயே சமையல் செய்ய முடியாது, எனக்கு ஹோட்டலில் வாங்கி தான் உட்காந்து இருந்திருக்கணும். இல்லை உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்திருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு கிளம்பி வந்துட்டா. கிளம்பி வரும்போது எனக்கு தெரியாதா என் மாமியார் இங்கே இருக்குன்னு? தெரிஞ்சுதானே வந்தா. அப்புறம் என்ன இப்போ? இரு, வந்தது வந்தாச்சு, இருந்துட்டு போ. என் மாமியார் கறி வருது, சத்தம் கட்டாம இரு, எதுவும் பேசிட்டு இருக்காத. அப்போ சண்டை போட்டுட்டு வந்ததெல்லாம் சொல்ல வேணாம் மூடி, தெரிஞ்சிடாதா அவளுக்கு? நீ சொல்லலைன்னா அதுக்கு தெரியாது, அதுக்கு அந்த அளவுக்கு விவரம் பத்தாது கற்றுக்க. நீ அமைதியா இரு, நீயே காட்டி கொடுத்துறாத. பூமா பூமா, அம்மாக்கு மீன் குழம்பு வைப்போமாம்மா? இல்லை கறி எடுத்துட்டு வர சொல்லட்டா ஃபோன் பண்ணி அவனுக்கு? என்ன எங்க அம்மா அங்கே சோத்துக்கு வழி இல்லாமல் எங்கே வந்து கிடக்காத? மீன் வாங்கட்டுமா கறி வாங்கட்டுமான்னு கேட்கிய? என்ன வாங்குறீங்களோ அதை செஞ்சு வைங்க, நாங்கள் சாப்பிடுவோம். எதுக்குமே இப்படி பேசுகிற? அம்மைக்கு என்ன பிடிக்குன்னு உனக்கு தானே தெரியும். வராதவே வந்திருக்காவளே, என்ன பிடிக்குமோ அதை வாங்கலாமே தானே கேட்டேன். ஆமாம், நீங்கள் எந்த எண்ணத்தில் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியாதா என்ன? அதெல்லாம் தெரியாமல் ஒன்றும் நான் இல்லை. என்ன வேணும்னு கேட்டு கேட்டு செய்ய வேண்டியது, அப்புறம் உன் அம்மாவுக்கு எல்லாத்தையும் செஞ்சு போட்டேன்னு ஒரு நாள் கணக்கு எடுத்து சொல்ல வேண்டியது. இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன செய்கிறீங்களோ அதையே செய்யுங்க. ஒரு நாளும் எங்கள் அம்மா என் வீட்டில் வந்து உட்காந்து இப்படி சாப்பிட்டது கிடையாது. உங்கள் மகனும் என்ன வேணும்னு கேட்டு வாங்கி போட்டதும் கிடையாது. வாரத்தில் 3 நாள் 4 நாள் எங்கள் அம்மா வீட்டில் தான் போய் நான் சாப்பிட்டுட்டு வரேன், எனக்கு என்ன வேணும்னு கேட்டு. எம்மா உனக்கு வேணும்னா என் பிள்ளை சம்பாதிக்கிறான், உனக்கு என்ன வேணுமோ நீ செஞ்சு சாப்பிட வேண்டியதானம்மா வாங்கி. அதுக்கு ஏன்னா உங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போய் வாங்கி தின்னு சாப்பிடணுமா? வா இஷ்டம் தானம்மா, நீ வாங்கி செய்ய வேண்டியதானே. யார் என்ன சொல்ல போறா உன்னை? அதுக்கு எதுக்கு உங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க இப்படி? உண்மையை தானே சொல்றேன், என்னமோ பொய் சொல்ற மாதிரி கேட்கிய. உள்ளதை தானே சொல்லிட்டு இருக்கேன். நீ உள்ளதை தானே சொல்றா, அதான் எதுக்கு வீட்டில் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட வேண்டியதானே. இதுக்கு பஸ் ஏறி உங்க அம்மா வீட்டில் போய் சாப்பிட்றாங்க, இது என் பிள்ளைக்கு எங்களுக்குலாம் அசிங்கம் தானே. என்ன அசிங்கம்? எங்க அம்மா வீட்டில் போய் நான் சாப்பிட்றது அசிங்கமா? ஏதோ வந்துட்டுல உங்க வாயில இருந்து அசிங்கம் தானே. இப்போ எங்க அம்மா வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்றதே ஒரு நாள் சொல்லி தானே காட்டுவியே. கறி வேணுமா மீன் வேணுமா அப்புறம் வந்து கதை கேட்கிய. எம்மா என்ன கேள்வி கேட்டுட்டு என்ன வரத்து போறாம்மா? இதுக்கு நம்ம மருமகளே பரவாயில்ல போலையே, வாயில்லா பூச்சி. நம்ம என்ன பேசினாலும் அமைதியா இல்லை கிடப்பா. அவன் மாமியாலே இது செஞ்சு தரனாலும் இவ செய்ய மாட்டா போலையே பாதவத்தி. இவ செய்யலான்ட்டு சண்டைக்கு போறாளா இல்லை செய்ய வேணான்னு சொல்லி சண்டைக்கு போறாளா? ஒண்ணுமே விளங்க மாட்டேங்க, புரிஞ்சுக்கவே முடியலையே இவள. இவகிட்ட இனி நம்ம எதுவும் பேசக்கூடாது, சண்டை போடணும்னே இருக்கா. பெரியத்தனமா இவ வீட்டுக்கு வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோமோ? நம்ம வந்தது இவளுக்கு இஷ்டம் இல்லையோ? ஏன்னா அந்த அம்மா என்ன அப்படி சொல்லிட்டு இந்த பேச்சு பேசுறாங்க? மகன் வந்தா சொல்லி கிளி கொடுத்துறாங்க, தேவையில்லாம சண்டை வந்துற போகுது. ஆமா ஆமா சொல்லி கொடுப்பாவ. எனக்கு சொல்லி கொடுத்துறோம் பாக்குறேன், நானும் சொல்லி கொடுக்கட்டுமே, அப்புறம் தெரியும் இந்த பூமா யாருன்னு. இருந்தாலும் பூமா நீ ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கா. நீ பண்றது எதுவும் சரியில்லை பத்துக்க. எனக்கே ஒரு மாதிரி இருக்கு நீ அந்த அம்மையை பேசுறது. மருமகனுக்கு தெரிஞ்சா என்ன நடக்குமோ? அப்புறம் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்க சொல்றியோ? சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தா எங்க அம்மாக்கு அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு கிடந்தா இதுதான் சாக்குன்னு பக்கத்துல வந்து உட்காந்துட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் சொல்லுவியோ என் மருமக கறிக்கிட்ட சண்டை போட்டுட்டு வந்து இங்க உட்காந்துருக்கேன்னு வேணா போய் சொல்லு போ. ஏம்மா வாயே திறக்க விட மாட்டாங்களா அந்த பொம்பளைய? ஏம்மா உனக்கு என் மருமவா எவ்வளவோ பரவாயில்லம்மா. சின்னவ கூட ஏதோ இப்படி இப்படி பேசுவா, இருந்தாலும் இந்த அளவுக்கு வாயே திறக்க விடாம என்ன வைக்க மாட்டாள். சரி அமைதியா இரு, உன் மருமகன் வராரு. வாங்க இப்போ வந்தியா? கொஞ்ச நேரம் ஆச்சு. நல்லா இருக்கீங்களா? ஆமாம் நல்லா இருக்கேன். எனக்கு என்ன குறைச்சல், எங்கள் அம்மா வந்ததுலேருந்து வேலைக்கு சாப்பாடு கிடைச்சது. எனக்கு சாப்பாட்டு பிரச்சனை இல்லை. அம்மா வந்துட்டு சொல்லி ஏதாச்சும் எடுத்து வந்துருப்பேன்ல, ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதானே? ஆமா, ஏன் உங்க அம்மா சொல்ல மாட்டாங்களோ? அவ இதெல்லாம் சமையல் செஞ்சுட்டு இருக்காவே, இப்பதானே நாங்க வந்தோம். அவ இதெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லணும், சம்மந்தி வந்திருக்காவே ஏதாச்சும் வாங்கிட்டு வான்னு. உங்க அம்மா சொல்ல மாட்டாவே, நான் சொல்லணுமோ? அட பாவியா, என்ன வேணும்னு வந்து கேட்டுச்சு அது பொம்பளை. அதை நல்லா ஏசி விட்டுட்டு இப்போ வந்து உங்க அம்மா தானே கேட்கணுங்க. இது என் மவளா? இது என்னம்மா நடிக்கா? இவளை நம்ம மருமவா கிட்ட சேர விடக்கூடாது. சின்னவா கெடுத்துருவான்னு வெளியே இருந்து வந்து இவளை கெடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இவ கூட சேர்ந்தான்னா என் மூத்த மருமக கெட்டு போயிடுவா. எப்படியாச்சும் இங்க இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு வீட்டை பார்த்து ஓடிடணும். இவளை வீட்டு பக்கம் சேர்த்தக்கூடாது. என்னத்த யோசனை தான் பலமா இருக்கு? என்ன எதுவும் பிரச்சனையா? லேசா வர மாட்டீங்களா வீட்டுக்கு? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, சும்மா பூமா வந்து விட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலான்னு வந்தேன். நாளைக்கு மகன் வரேன்னு இருக்கான் கூப்பிட, நாளைக்கு கிளம்பி வந்துட்டுக்கங்க.
வாயா இப்பதான் வந்தியோ? ஆமாம்மா, என்ன சமையல் செஞ்சியே? ஃபோன் பண்ணி தான் வாங்கிட்டு வந்துட்டேன்ல. அத்தை வேலை வந்துட்டாவே. ஏற்கனவே சமையல் செஞ்சு முடிச்சுட்டேன் வரதுக்குள்ளவிய. கருவாட்டு குழம்பு வச்சு தான் வச்சிருக்கேன். முட்டை வேணா ஆம்லேட் போட்டு கொடுத்து போனேன். சரி நீங்க எல்லாம் பேசிட்டு சாப்பிட வாங்க, நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கேன். முட்டை ஆம்லேட் போட்டுட்டு சாப்பிட போவோம். ஆமா, சம்மந்தி வந்திருக்காவ வீட்டுக்கு. ஒரு கருவாட்டு குழம்பு வச்சுட்டாவலாம் உங்க அம்மா. அதுக்கு ஒரு முட்டை ஆம்லேட் போட்டு தராவலாம். அதுக்கு சாப்பிட எங்க அம்மா கிளம்பி வரணுமா. உங்களுக்காச்சும் கொஞ்சமா அறிவு வேணாம்? மாமியார் கறி வந்திருக்காவல, ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும்ட்டு. எங்க அம்மா வீட்டுல போய் நான் அப்படி சாப்பிட்டுட்டு வரேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் எங்க அம்மா வராத ஒரு நல்ல சோறு போட வேணாம் எங்க அம்மைக்கு. என்ன எங்க அம்மா சோத்துக்கு வழி இல்லாம உங்க வீட்டுக்கு சாப்பிட வந்திருக்காவே? ஏம்மா எனக்கு இருக்கிறது போதுமா, வீட்டுல இருக்கிறது. அப்படிலாம் நான் விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டேன். கறி மீன் எல்லாம் உள்ளது போதும் எனக்கு. சும்மா இதை போட்டு பேசி பெருசாக்கிட்டு கிடக்காதீங்க. நீங்க போங்க, நான் சாப்பிட வரேன். பண்றதுன்னா பண்ணிட்டு இவன் வேணும்னு சண்டை போட்டுட்டு கிடக்கா நம்மளை வச்சு. எம்மா இங்கிருந்து ஓடிடணும் முதல்ல. இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் பயமால இருக்கு, எப்ப என்ன நடக்குமோன்னு. நல்ல காலம் அந்த பொம்பளை இவளை காட்டி கொடுக்காம போச்சு. ஒரு வார்த்தை சொல்லி மட்டும் இருந்தா என்ன ஆயிருக்கும்? இவளோட சேர்ந்து எனக்கும் உள்ள கேவலமா போயிருக்கும். என்னமா நீ? நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை வேணாங்க பெரிய இவா மாதிரி. அவர்கிட்ட சொன்னாதானே தெரியும். என்னடா தெரியும் அவருக்கு? தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். உன்னை என்ன பண்ணுவாருன்னு எனக்கே தெரியல. நீ பண்ற வேலைக்கு அந்த அம்மா வந்து நல்லபடியா தானே கேட்டுச்சு உன்கிட்ட என்ன வேணும் ஏது வேணும்னு. அதான் சரி சொல்லல. அவர்கிட்ட எதுக்கு அதை போட்டு கொடுக்கா நீ? எதுவுமே உங்க அம்மா கேட்கலன்னு உன் மாமியார் ஒரு வார்த்தை சொல்லிச்சுன்னா எங்க போய் வச்சுப்பா உன் மூஞ்ச? நீ பண்ற வேலை என்னைக்கு ஒண்ணு போல இருக்காது பாத்துக்க. என்னைக்கா சொன்னா நீ மாட்ட போறா. ஏதோ ஒரு நல்ல மனுஷன்றதுனால அமைதியா இருக்காரு. அதுக்கோசம் நீ ரொம்ப ஆடிட்டு கிடக்காத. வந்தவொன்னு சொன்னார்ல, எனக்கு என்ன நான் நல்லா தான் இருக்கேன், எங்க அம்மா வேலைக்கு சோறு போடுறாவன். அதே அவர் சொன்னதே என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. ஒத்த பொட்ட பிள்ளையும் செல்லம் கொடுத்து வளர்த்தது இப்போ ரொம்ப பெரிய தப்பா போச்சு இல்ல. எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்கா. அசிங்கப்படுத்துறா என்ன நீ? நீ சும்மா என்னையே ஏசிட்டு இருக்காதம்மா. இங்க இருந்து பார்த்தா தான் தெரியும். இல்ல அவ இஷ்டத்துக்கு தானே பண்ணிட்டு இருக்காவே. அவங்க ராஜாகம் தான் நடக்குது. இங்க நான் என் பாட்டுக்கு அமைதியா எல்லாம் இருந்துட்டு இருக்கேன் ஒரு ஓரமா. அதுதான் என்ன குழம்பு வைக்கணும், என்ன சமையல் செய்யணும் எல்லாம் அவங்க தான் பார்க்காத. நானே இந்த வீட்டுல அரசாட்சி பண்ணிட்டு இருக்கேன். அடுப்பங்கரை யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் அந்த வீட்டுக்கு ராணி. தெரிஞ்சுக்க. நீ தான் அடுப்பங்கரையை கோட்டை விட்டுட்டு அம்மா வீடு நனைஞ்சிட்டு கிடக்கா. அப்புறம் அது இஷ்டப்படி தான் எல்லாம் நடக்கும் அந்த வீட்டுல. அப்புறம் வாய்ஸ்டே கேட்டுட்டு இருக்காவ. நீ சொல்ற மாதிரி அடுப்பங்கரையை பிடிச்சிட்டு இருந்தா முழு நேரம் வேலைக்காரியா தான் நான் இங்க உட்காந்துட்டு இருக்கணும். தெரிஞ்சுக்க. என்ன வேலை செய்யறதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு? நான் என்ன இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா? அப்படின்னு பார்த்தா நம்ம வீட்டுல கலையம் தான் அடுப்படியிலே இருக்கா. அப்ப என்ன அவளா அந்த வீட்டுக்கு மகராணி? அப்படி இல்லல. அது அவ வேலை செஞ்சாலும் நான் இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கணும் என்ன நடக்கணும் வீட்டுல சொல்றோம் அதுபடிதான் நடக்கும். அது மாதிரி தான் அவ நடந்துக்கிறா. அப்ப இனி ஆவட்டு. இன்னைக்கு என்ன குழம்பு நாளைக்கு என்ன குழம்புன்னு என் மாமியை கறிக்கிட்டு நான் லிஸ்ட் கொடுத்துறேன். நான் என்ன சொல்றேனோ அதுபடிதான் இந்த வீட்டுல நடக்கணும். அப்ப கரெக்ட் தானே? வந்துட்டா. வீட்லயே இருக்கிறது இல்ல, எப்ப பாரு அவள கூட சேர்ந்துட்டு ஊர் கதை தான் பேசிட்டு திரியா. ஐயா சாப்பிட்டியா? ஆமாத்தே, சாப்பிட்டாச்சு. சோறு போட்டு கொடுக்க வேண்டியதானே அவனுக்கு? போட்டு கொடுக்காம போயிட்டா போல. போயிட்டு வந்து சாப்பிட்டியான்னு கேட்கா. அது கூடவா உனக்கு செய்ய முடியல? ஒரே அங்கதான் போய் அவளை கூட கூத்தடிச்சிட்டு கிடக்கா. ஆமா, இவர் என்னமோ பெரிய யோகியர் மாதிரி பேசுறாரு. இன்னைக்குதான் வீட்டுல இருக்கீரு. சாயந்தரம் ஆனா போயிருவீர்களா குடிக்க? நான் என்ன குடிக்கையா போயிட்டு கிடக்கேன்? உங்க அண்ணி வீட்டுல தானே போய் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். அதுல என்ன இருக்கு? கலை இன்னைக்கு ஊருக்கு போறா, புருஷன் வந்திருக்காரு கூப்பிட, அதனால அங்க போய் இருந்துட்டு வந்தேன். அப்புறம் அந்த பிள்ளை போறப்ப போய் இருக்க வேணாமா? அதான் இருந்து பார்த்துட்டு வழி அனுப்பிச்சிட்டு வரேன். ஆமா, இவ வழி அனுப்பலன்னா அவ போக மாட்டா புருஷன் வீட்டுக்கு. அவனும் வந்துட்டானே பொண்டாட்டியை கூப்பிட. வெக்கம் கட்டவன். பொண்டாட்டியை அடக்கி வைக்க தெரியல. இப்படி வந்து அவளை கூட்டிட்டு போறதுனால தானே அவள் எல்லாம் இப்படி அலைகிறாள்வ. இப்ப போறா, இன்னும் எத்தனை நாள்ல திரும்பி வராளோ தெரியல. ஒரு வாரமோ 2 நாளோ. சும்மா அப்படி பேசாதீங்க. நம்ம வீட்லயே ஒரு பொட்ட பிள்ளை இருக்கு. அவ வீட்டுல போய் சொல்லி அவங்க இருந்து உட்காந்ததுக்கு காரணமே நீங்க தான். அதை முதல்ல மறந்துடாதீங்க. சரி மாமா, சும்மா எதுக்கு அத்தையை சத்தம் போட்டுட்டு கிடக்கீங்க? அதை விடுங்க. அத்தை, இங்க பக்கத்துலயே ஏதாவது ஒரு வீடு இருந்தா பாருங்களா, இப்படியே இருந்துடலான்னு பார்த்தேன். என்னத்துக்கே வீடு? அதான் அத்தை வீடு இருக்குல்ல, இங்க இரு சும்மா. அதுக்கு எதுக்கு வீடு பார்த்துட்டு இருக்கணும்னு நினைக்கா? இல்லத்த, அம்மா ஃபோன் பண்ணாவ, வீடு ஏதாச்சும் பாருன்னாவ. அம்மாயும் வராவலாம் இங்க. பார்த்துட்டா நல்லா இருக்கும். இங்கே இருந்தா நல்லா இருக்காது, சரிப்பட்டு வராது. அது ஏன் மருமவனை சரிப்பட்டு வராது? உங்க அத்தை வீடு தானே. இங்க யாரு என்ன சொல்ல போறா? யாரு இருக்கா கேள்வி கேட்க? ஒண்ணு இங்க இரு சும்மா. இல்ல மாமா, பக்கத்துலயே அதுக்கு தான் வீடு பாக்குறேன். இப்போ ஒன்னா ஒரே வீட்டுல இருக்கிறத விட பக்கத்துல இருந்தா வந்து போய் இருக்கலாம்ல. அம்மாக்கும் நல்லா இருக்கும், அத்தைக்கும் நல்லா இருக்கும். அதனாலதான் பக்கத்துல ஏதாச்சும் இருந்தா பாப்போம். ஆமா, அவன் சொல்றதும் கரெக்ட் தானே. அண்ணன் அண்ணிலாம் வந்துட்டா எல்லாம் இங்க எப்படி இருப்பாவ? தனியா வீடு இருந்தா அவைய வீட்டுக்கு இருந்தாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். அவன் சொல்றதும் கரெக்ட் தான். சரியா? அத்தை சொல்லி வச்சு பாக்க என்ன? சரி அத்தை, நல்லது. அப்ப கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன் இப்ப.
ஐயா அப்படியே வரும்போது நம்ம ராஜி கூட்டிட்டு வந்துரு என்ன. அவ எங்க மாமா வருவா என் கூட, கூப்பிட்டு பார்க்க வந்தா கூட்டிட்டு வரேன். அதெல்லாம் வருவையா, கூப்பிடு நீ கூட்டிட்டு வா. அறிவு கட்ட மனுஷா, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? ஒரு வயசு பிள்ளைய போய் கூட்டிட்டு வாங்கியல. பெத்த அப்பம் பண்ற காரியமா இது? ஏன் உன் அண்ணன் மகன் தானே கூட்டிட்டு வரது, இப்ப என்ன? உங்க அண்ணன் தான் சொன்னாருங்களா கெட்டி வைக்கிறேன்னு பிள்ளைய, அப்புறம் என்ன கெட்டிக்க போறவன் தானே கூட்டிட்டு வந்தா என்ன? அதெல்லாம் சின்னதுல பேசி வச்சது, பெருசாயும் அதே நடக்கும்னு என்ன நிச்சயம் இருக்கு? அதை விட்டுட்டு நம்மளே பிள்ளைகளை கூட்டிட்டு வா அது இதுன்னு சொல்லி எதுக்கு ஆசையை வளர்க்கணும் மனசுல? இங்க இதுதான் கடைசி, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதீங்க. என் பொண்டாட்டி இந்த வீட்டுக்கு வந்தோன்னதான் இந்த சமையல் ரூமுக்கே ஒரு அழகு வந்திருக்கு. என்ன சொன்னீங்க? சும்மா இந்த ஐஸ் வைக்காதீங்க என்ன. அம்மா பேச்சை கேட்டு இவ்வளோ நாளாக எங்கள் அக்கா வீட்டில் விட்டுப்புட்டு பொண்டாட்டி இருந்தால் தான் இந்த வீட்டுக்கே அழகா இருக்கான். அப்படி பொண்டாட்டி இருந்தால் தான் வீடு அழகா இருக்குன்னு நினைக்கிறவிய இப்படி ஒன்றும் விட்டுட்டு இருக்க மாட்டாவ பொண்டாட்டியை, தெரிஞ்சுக்கிடுங்க. நிஜமாதான் சொல்றேன், நீ வந்தோன்னதான் இந்த வீடே ஒரு அழகா இருக்கு. நீ இல்லாம இந்த வீடே எவ்வளவு வெறுமனா இருந்துச்சு தெரியுமா? வீட்டுக்கு வரவே எனக்கு பிடிக்காது. அப்போ உங்கள் அம்மா இருக்கும்போது அந்த வார்த்தையை நீ சொல்லுங்கோ, நாங்கள் ஒத்துக்கிறோம் நீங்கள் சொல்கிறது உண்மைன்னு. ஏ சுஷ்மா, நீ எப்போ வந்தா? நீங்கள் வந்த உடனே சமையல் ரூமே அழகாச்சே, அப்பயே நாங்கள் வந்துடுச்சோம். நீ வருவியோ வரமாட்டியோ, இல்லை தனியாக வீடு பார்த்து போகணுன்னு சொல்லிட்டே இருந்தேன், அப்படியே போயிருவியோன்னு நினச்சி ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். நல்ல வேலை வந்துட்டா. நான் சும்மா உன்னை பார்க்க தான் வந்துச்சு, இந்த வீட்டில் இருக்கையெல்லாம் நான் வரலை. என் பிள்ளை இப்படி சொல்கிறா. இருக்கலாம் பிள்ளை, இங்கேயே நான் தான் வந்துட்டேன்ல, எனக்காண்டி தானே நீ போன அந்த வீட்டை விட்டு, இப்போ தான் நானே வந்துட்டேன்ல, ஒன்றா இருப்போம். உனக்காக இருக்கலாம் தான், ஆனால் என்ன பண்ணுறது, அந்த மாமியார் மூஞ்சை பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆகுது, பிபி எல்லாம் ஏறி போகுது. நீ ஏமா எங்க அம்மா முகத்தை பார்த்துட்டு கிடக்கா? உன் பாட்டுக்கு உன் வேலையை செஞ்சுட்டு நீ பாட்டுக்கு கதவு பூட்டிட்டு உன் ரூம்ல ஈரான். எங்க அம்மாவே உன் முகத்தை பார்க்கணும்னு நினைக்க மாட்டா, உன்னை கண்டு அவளே பயந்து போய் தான் இருக்கா. ஆமாம் ஆமாம், சும்மா பயப்படுறேன்னு சொல்லிக்கிட்டு தெரியுது. அது எங்கே பயப்படுது என்ன பார்த்து? பயப்படுறதா இருந்தா இதே மாதிரி பண்ணியிருக்குமா அது? நீ என்கிட்ட பேசாதே. உங்கள் அம்மா விட உண்மையில தான் நான் ரொம்ப கோபமாக இருக்குது. ஆவுன்னா பொண்டாட்டியை விட்டுட்டு ஓடி வந்துடுது, இது என்ன பழக்கம்? அம்மா இருந்தால் பொண்டாட்டியை கண்டுக்க மாட்டேங்குது, அம்மா போயிடுச்சுன்னா பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் நல்லா இல்லை. உங்கள் அம்மாவை விட உன்னை பார்த்தா தான் எனக்கு பயமாக இருக்குது. எங்கன்னா உன் தம்பி உன்னை பார்த்து மாறிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? ஏம்மா நீ பேசிட்டு இருங்கம்மா, நான் போறேன். பொம்பளை 2 பேர் சேர்ந்தா ஒரு ஆம்பளை மாட்டிக்கிட்டா அவ்வளோதான் போல. இப்போ நம்ம கிட்ட வந்துட்டா, இப்போதான் ஏதோ கொஞ்சம் என் பொண்டாட்டி சிரிச்சு பேச ஆரம்பிச்சா, அதுக்குள்ள வந்து எல்லாத்தையும் பழைய கதையை கலறி விட்டுருவா போல. நான் வரமா தாயே. ஆமாம், நிம்பல் ஏதாவது கேள்வி கேட்டால் உடனே ஓடிடும். ஓடு ஓடு. நீ என்னத்துக்கு இப்போ அழுதுகிட்டே இருக்குது? லிட்டர் அழுகுது. பக்கெட் வச்சு தண்ணி பிடிச்சா எல்லா வீட்டு வேலையும் இதிலே முடிச்சிடலாம். தண்ணி எடுக்கிற வேலை நம்மளுக்கு மிச்சமாயிடும். உன்னால தான் நான் அழுதுட்டு இருக்கேன். நீ இங்கே இருக்கேன்னு சொல்லு, அப்போதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். நான் என்னத்துக்கு சொல்லணும்? நான் வான்னு சொல்லுச்சு போலாம்னு, அப்போ நீ வந்தியா? நீ என் பேச்சை கேட்டுச்சா? இல்லை தானே, நான் மட்டும் ஏன் இப்போ கேட்கணும்? நீ வந்தா நான் உன் பின்னாடியே வந்துடணுமா? இது என்ன நியாயம்? நான் கூப்பிட்டேன், நீ வரலே. நீ அழுத உடனே நிம்பல் மனசு மாறுதா? அதெல்லாம் மாறாது. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடும்.